ரியலி டிசப்பாயிண்டட் சார். மியூசிக் தான் சார் பெரிய லெட் டவுன் படத்துக்கு. கமலஹாசனோட நல்லா இல்லை சார். லேக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா சூப்பர் சூப்பர் சூப்பர். ரியலி டிசப்பாயிண்டட் சார். இன்னும் கொஞ்சம் நல்லா வேறு விதமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாத மாதிரி எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்குறோம் நெக்ஸ்ட் டைம். மியூசிக் தான் சார் பெரிய லெட் டவுன் படத்துக்கு. மியூசிக் தான் வந்து ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் எலிவேட் பண்ணியிருக்க வேண்டியது. பட் ஆனால் கொஞ்சம் மியூசிக்கும் லெட் டவுனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கமலஹாசனோட நல்லா இல்லை சார். நல்லா இல்லை சார். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி எஸ்டிஆரோட ஆக்ஷன் வேறு லெவலில் இருக்குது. பட் என்னென்னா லேக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஆக மொத்தத்தில் ஃபைனலில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸில் படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் போக 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 அந்த லேக் வந்து அதிகமானதுனால அந்த படம் வந்து பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. பட் ஃபைனலாக வந்து ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் மூவி, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள். பட் எஸ்டிஆர் ஆக்ஷன் அண்ட் கமல்ஹாசன் ஆக்ஷனுக்காக கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கும் ப்ரோ. ஸோ அது மேபி நெகட்டிவ் ரிவ்யூனா சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா படம் பிடிக்காது. பட் ரெகுலராக பார்க்குறது வந்து படம் கண்டிப்பாக பிடிக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் படம் தான். ரஹ்மான் அங்கே பிஜிஎம்மே இல்லை ப்ரோ. படத்தில் பிஜிஎம்மே எங்கேயுமே கிடையாது. ஸோ மணிரத்னம் அண்ட் ஏஆர் ரஹ்மான்ன்ற போது நம்ம பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸே வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த பிஜிஎம் வந்து ரொம்ப லேக் ஆகிடுச்சு. ஒரே ஒரு சாங் தான் ப்ரோ, ஜிங்கிச்சா ஜிங்கி ஜிங்கிச்சா, அந்த சாங் மட்டும்தான் நல்லாயிருக்கும். மற்ற அதுபடி வேறு சாங் எதுவும் ஞாபகமே இல்லை. 10க்கு நான் வந்து ஒரு 6.5 தரேன் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஸ்டோரி சூப்பராக தான் இருக்குது. எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. படம் சூப்பராக ஸ்டார்டிங்லேருந்து ஸ்பீடாக தான் போகுது. செக்கச்சி வந்த மாதிரி கிட்டத்தட்ட இருந்துச்சு. ஆனால் சூப்பர். ஓகே. சிம்பு மிரட்டி விட்டார். 2 பேருக்கான படம் தான். 2 பேரும் வச்சு செஞ்சுட்டாங்க. மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சொல்ல வேணும். எல்லாம் பக்கவாக இருந்துச்சு. என்ன 10/10 தான். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அது சென்டிமெண்ட்டாக ஃபைட் சீனும் நான் சிம்புக்காக மெயினாக பார்க்க. கமல் தான் ஆக்சுவலாக. கமல் இன்னும் பெட்டராக இருந்தது, சூப்பராக இருந்தது எல்லாம். அதுக்கப்புறம் இந்த சீன்லாம் நான் அந்த எண்டிங் சீன், எண்டிங்கில் கொஞ்சம் எமோஷனலாக இருந்தது. இல்லை கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. இல்லை எனக்கு நானும் நெகட்டிவ் நல்லா நான் வந்து பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்து. போர் அடிக்காமல் போகுது. மைனஸ் என்னென்னா கொஞ்சம் வந்துட்டு சில அன்பிலீவபிளாக இருக்குது. ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் மற்றபடி நல்லா இருக்குல்ல. ஒரு 7. படம் சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்து. கமல் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவரோட ரோலை வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. நல்லா பண்ணியிருக்கிறாரு. சிம்புவும் நல்லா ஈக்குவலாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பார்க்க வேண்டிய படம். ஒரு தடவை பார்க்கலாம் கண்டிப்பாக. மணிரத்னம் படத்தில் வந்து நார்மலாக முன்னாடி இருந்த படத்தை எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல. நல்லா இருந்தது, பார்க்க வேண்டியது. ஒரு வாட்டி பார்க்கலாம்ப்பா. ஆனால் நல்லா செலவு பண்ணியிருக்காரு. சிம்புலாம் நல்லா பண்ணாங்க. மியூசிக்லாம் எப்படி இருக்குது? ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நல்லாவே இல்லை. நல்லாவே இல்லையா? நல்லா தான் இல்லை, நான் சொல்ல. பார்க்கலாம். கொஞ்சம் த்ரிஷா கேரக்டர் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குது. மற்றபடி படம் நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பர். எல்லாமே சொல்லுவோம். 10க்கு தெரியல. 8 கொடுக்கலாம். படம் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஆனால் இல்லை. கொஞ்சம் எதிர்பார்ப்போடு வந்தோம். ஆனால் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ஓரளவுக்கு ஓகே. சிம்புவும் கமலும் வந்து 2 மேட்ச் பண்ணி நடித்த படம் ஓகே, நல்லா பார்க்கலாம். பசங்க கமலுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிம்பு லாஸ்ட்டில் முடிச்சிட்டாங்க அந்த சீனு. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து என்டர்டைன்மெண்ட்டாக வந்து பார்த்துட்டு போகலாம். ஸ்க்ரீன் பிளேயில் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்குது. ஆனால் ஓகே தான், நல்லா தான் இருக்குது படம். த்ரிஷா ஆனால் கொஞ்சம் வந்து மூவியில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ஆனால் ஓகே தான். யங்ஸ்டர்ஸ்க்கு தான் ஆக்சுவலி கனெக்ட் ஆகும். சின்ன பசங்களாம் நான் கொஞ்சம் பிளட் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பயப்படுறான். அதெல்லாம் கொஞ்சம் பயந்தான்னு நினைக்கிறேன். அது மாதிரி கொஞ்சம் அவாய்ட். ஃபேமிலியாக வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் பார்க்கலாம் எல்லோரும்.